கும்பகோணம் கடப்பா இட்லி தோசைக்கு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நூறு கிராம் பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்லா குறைவான தீயில வச்சு வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் 1/2 கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு இதை குழைவாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஆற விட்டுக்கலாம். இப்போ பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுப்போம். ஸ்மாஷர் தான் ஸ்மாஷ் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா வெந்திருக்குங்கிறதுனால நான் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்துருந்த தண்ணி சுத்தமாக வத்திருச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 பத்தை தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் முந்திரி அப்படி இல்லைன்னா கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இதை கோர்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டினதை சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் வெங்காயம். இப்போ இதில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக விட்ட உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு வேக வச்சா பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ரொம்ப சுருன்னு இருக்கக்கூடாது. காரம் ஒரு மீடியமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு காரம் இருக்குன்னு பார்த்துட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி சலசலன்னு கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயில் பொட்டுக்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கிறதுனால குழம்புல ஆட் பண்ணதுமே திக்னஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் விழுது சேர்த்ததுமே தண்ணியை எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதித்து ரெடியான பிறகு திக்னஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. டேஸ்ட்டு மாறிடும். தேங்காய் விழுது சேர்த்ததுமே எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கும்பகோணம் கடப்பா மணக்க ரெடியாகி வந்திருக்கு. கடைசியாக இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் பொடியை நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு பொருத்தமான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.